ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க இருக்கின்றோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த குறிப்பிட்ட நாளிலே நாம் கடைசி வாய்ப்பு என்ற ஒரு தலைப்பின் கீழ் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்க இருக்கின்றோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றி வந்த அந்த காலங்களில் ஏறக்குறைய 3.5 ஆண்டுகள் தம்முடைய சீஷரோடு கூட மகிமையான ஒரு ஊழிய பாதையில் அவர் நிறைவேற்றி கொண்டிருந்தார். சீஷர்களை உருவாக்கி கொண்டிருந்தார். அநேக அற்புதங்களை செய்து அநேகரை சுகமாக்கி அநேகரை குணப்படுத்தி கட்டுகளிலிருந்து ஒரு விடுதலை தந்து மரித்தோரை உயிரோடு கூட எழுப்பி வல்லமையான தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றி மனுகுலத்தின் பாவத்தை சுமப்பதற்காக, மனுகுலத்தின் பாவத்தை நிவர்த்தி செய்வதற்காக, இறுதியாக அவர் சிலுவையில் மரிப்பதற்காக கடந்து போகிற ஒரு கடைசி பயணத்தை நாம் பார்க்க முடியும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, லூக்கா சுவிசேஷத்திலே 17ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். 17ஆம் அதிகாரத்தினுடைய 11ஆம் வசனம் துவக்கி 19, 20 அதிகாரங்கள் வரைக்கும் அவர் எருசலேமுக்கு பயணித்து போகிற தன்னுடைய இறுதி பயணத்தை பார்க்க முடிகிறது. கடைசியாக அவர் கடந்து போகிறார். 17ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமாரியா, கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாக நடந்து போனார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய இறுதி பயணத்தில் சிலுவையை நோக்கி அவர் கடந்து போகிறார். மனுகுலத்தின் பாவத்தை சுமப்பதற்காக, மரிக்க அவர் புறப்பட்டு போகிறார். இத்தனை ஆண்டுகள் இயேசு பிரசங்கம் பண்ணி கொண்டு வந்தார். இத்தனை ஆண்டுகள் அவர் நடந்து திரிந்து கொண்டு வந்தார். எருசலேம், சமாரியா, கலிலேயா, எத்தனையோ பட்டணங்கள் வழியாக என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை செய்தார். அவர் தெருக்களிலே பிரசங்கம் பண்ணுவதை ஜனங்கள் கண்டார்கள். அற்புதங்களை கண்டார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 3.5 ஆண்டுகள் மகிமையான தன்னுடைய ஊழியத்தை முடித்து இறுதியாக ஒரே ஒரு முறை அவர் தான் மரிப்பதற்கு முன்பதாக இப்பொழுது அவர் எருசலேமை நோக்கி சமாரியா, கலிலேயா பட்டணங்கள் வழியாய் கடந்து போகிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இது அவருடைய இறுதி பயணம். இது அவருடைய கடைசி பயணம். இனிமேல் இயேசுவை பார்க்க முடியாது. இதுவரை அவரை கண்டவர்கள், எத்தனையோ முறை அவரை பார்த்து அவர் செய்த அற்புதங்களை கண்டு நானும் கூட இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தவர்கள், எனக்கும் கூட ஒரு அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ள இந்த இயேசுவை சந்திக்க வேண்டும் என்று எண்ணினவர்கள் மனதிலே வைத்துக்கொண்டு பலமுறை அப்படி மறந்து மனமில்லாதவர்களாய், வெளியரங்கமாய் வர முடியாதவர்களாய் தன் வீட்டிலே முடங்கினவர்கள் உண்டு. இதுதான் இயேசுடைய கடைசி பயணம். இயேசு இறுதியாய் கடந்து போகிறார். பட்டணங்கள் வழியாய் நடந்து போகிறார். இயேசுவின் இந்த பயணத்திற்கு பிறகு அவரை திரும்ப இந்த உலகத்தில் பார்க்க முடியாது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, அன்றைக்கு இயேசு கடந்து போன அந்த பயணம் தான் இயேசுவின் இறுதி பயணமாய் இருந்தது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, அதன் பிறகு அவர் சிலுவையிலே மரிக்கிறார். மனுகுலத்தின் பாவத்தை தன்மேல் சுமந்து இந்த உலகத்தின் பாவத்திற்காக இரட்சணிய பலியாக, தியாக பரிகார பலியாய் தன் ஜீவனை கொடுக்க போகிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இதுவரை தெருக்களில் நடந்த இயேசு கிறிஸ்து, இதுவரை மனிதர்களை சந்தித்தவர், எத்தனையோ பட்டணங்களிலே அவரை கண்டவர்கள் இனி அவரை காண முடியாது. இயேசு இறுதியாய் கடந்து போகிறார். ஒருவேளை இயேசுவை சந்திக்க வேண்டுமானால், இயேசுவினால் அற்புதம் பெற வேண்டுமானால், இயேசுவின் மகிமையான வார்த்தைகளை கேட்க வேண்டுமானால், இதுதான் கடைசி வாய்ப்பாக அவர்களுக்கு இருந்தது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, அப்படி இயேசு கடந்து போகிற போது அவர் 4 நபர்களை சந்திப்பதாக வேதம் சொல்லுகிறது. அந்த 4 நபர்களுக்கு அது ஒரு கடைசி வாய்ப்பு. என் சத்தத்தை கேட்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உன்னோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். எத்தனையோ முறை நீ பிரசங்கத்தை கேட்டாய், ரட்சிக்கப்பட உன்னை ஒப்பு கொடுக்கவில்லை. எத்தனையோ முறை இயேசு அற்புதம் செய்ததை கண்ணார கண்டாய், ஆனால் மனம் திரும்ப ஒப்பு கொடுக்கவில்லை. உன் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக திருப்ப உன்னை விட்டுக் கொடுக்கவில்லை. மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள உன்னை அர்ப்பணிக்கவில்லை. யாருக்கு தெரியும், இது உனக்கு கடைசி வாய்ப்பா இருக்கக்கூடும். எத்தனையோ பிரசங்கத்தை கேட்டிருக்கிறோம். எத்தனையோ ஆராதனை கூட்டங்களில் அழைப்பு கொடுத்தார்கள், நாம் செல்லவில்லை. நாம் யோசித்தோம், அடுத்த வாரம் போய்விடலாம், அடுத்த மாதம் சபைக்கு போகலாம், அடுத்த ஆண்டு நாம் மாறிக்கொள்ளலாம், இன்னும் கொஞ்ச காலம் வாலிபத்தை நாம் எப்படியாவது கழித்துவிட்டு மனம் போன போக்கிலே சென்று விட்டு எப்படியாவது ஒரு காலத்தில், கடைசி காலத்திலாவது நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விடலாம் என்று யோசிக்கிறார். என் சத்தத்தை கேட்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, எத்தனையோ ஞாயிற்றுக்கிழமையை நாம் அல்ல தட்டினோம்,
எத்தனையோ ஞாயிற்றுக்கிழமை நாம் போய் கொண்டலாம், அடுத்த வாரம் போகலாம் என்று யோசித்தோம். ஆனால் இன்றைக்கு நிலைமை பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை தடைப்பட்ட ஒரு நேரம் வந்துவிட்டது. இதிலும் கொடுமையான காரணங்கள் வரலாம், யாருக்கு தெரியும். இந்த செய்தி கடைசி வாய்ப்பா இருக்கலாம். உன்னை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடு, மனம் திரும்ப விட்டு கொடு. இயேசு இறுதியாய் கடந்து போகிறார். 4 நபர்களை அவர் சந்திக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, வேதம் சொல்லுகிறது, இனியும் நான் மனம் திரும்பலாம் என்று தாமதிக்காதே. வெளிப்படுத்தின விசேஷம் 10வது அதிகாரம் 6வது வசனம் இப்படி சொல்லுகிறது, இனி காலம் செல்லாது என்பதாக. எனக்கு அன்பான தேவ ஜனமே, 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது பவுல் இப்படி சொல்லுகிறார், இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள் என்று சொல்லுகிறார். இனி தாமதிக்க வேண்டாம். நான் மனம் திரும்ப ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள, ஆண்டவர் பிள்ளையாய் மாற்றப்பட இது கடைசி நாளாய் கூட இருக்கலாம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இனி இயேசுவை பார்க்க முடியாது. யாருக்கு தெரியும், வசனத்தை கேட்கக்கூடாத ஒரு பஞ்சகாலம் வரும் என்பதாக வேதம் சொல்லப்பட்டு இருக்கிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இயேசு இறுதியாய் கடந்து போகிறார். அவர் சந்தித்த நபர்களை பார்க்க முடியும். வேதத்தை வாசித்து பாருங்கள். நாம் நினைக்கிறோம் இயேசு கிருபை உள்ளவர், இயேசு எனக்கா எல்லாவற்றையும் செய்து முடிப்பார், எனக்கு ஒரு பிரச்சனையும் வராது, நான் எப்படியும் ரட்சிக்கப்பட்டு விடுவேன், எப்படியாவது வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு இறுதியில் நான் பரலோகத்துக்கு சென்று விடுவேன் என்று பகல் கனவு காண வேண்டாம். ரட்சகர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையின் வாசல் அடைபட போகிற நாட்கள் வந்து கொண்டே இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, இப்பொழுதோ கூடாரியானது மரங்களின் வேறருகே வைக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்பதாக மத்தேயு 3:10 சொல்லுகிறது. 3:12 வாசிக்கிற பொழுது தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியில் சுட்டெரிப்பார் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீடித்த ரட்சிப்புடையவர் தான், உங்களுக்கும் எனக்கு மனம் இறங்குகிறவர் தான். ஆனால் அவர் பட்சிக்கிற அக்கினி என்பதை மறந்து விடக்கூடாது. இத்தனை காலங்கள் செல்லும், இன்னும் எத்தனை நாட்கள். வேதம் சொல்லுகிறது, இந்த ஒரு ஆண்டு மாத்திரம் பொறுத்துக் கொள்வேன், நான் நன்றாய் அதை கொத்தி நான் ஏறு போடுவேன், அது கனிகளை கொடுக்கும் என்று காத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் காலம் செல்ல 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 கனி கொடாத மரம் ஒரு நாள் வெட்கப்பட்டப்படக்கூடிய நாட்கள் வரும். எனக்கு அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, நீ இன்னும் அவரை ஏற்றுக்கொள்ள, இன்னும் அவருக்கு உன் இதயத்தை ஒப்புக் கொடுக்க, இன்னும் நீ மனம் திரும்ப, பாவத்தை விட்டு ஓய்ந்து விட, உன் ரகசிய பாவங்களை விட்டு விட நீ தாமதிக்க வேண்டாம். யாருக்கு தெரியும், இது கடைசி வாய்ப்பா இருக்கும், இனி காலம் செல்லாது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இயேசு இறுதியாய் பவனி போகிறார். எத்தனையோ நாட்கள் நடந்தவர் தான், அதே தெருக்களில் வந்தவர் தான், பல அற்புதங்களை செய்தார், அவர்களோடு தங்கி இருந்தார். ஆனால் இன்றைக்கு போகிற இந்த பயணம் இறுதி பயணம். அவர் சிலுவைக்கு போகிறார், மரிப்பதற்காய் போகிறார், இனி அவரை பார்க்க முடியாது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த இறுதி வாய்ப்பை தவற விட்டு விடக்கூடாது. யாருக்கு தெரியும், என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உனக்கு இது இறுதி பயணமாக இருக்கலாம். இன்னொரு முறை இப்படி ஒரு பிரசங்கத்தை கேட்க உனக்கு வாய்ப்பு கூட இல்லாமல் போகலாம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த கடைசி வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். காலத்தை பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, கொள்ளை நோய்கள் வரும் என்பதாக. மத்தேயு சுவிசேஷம் 24:8 அவர் சொல்லுகிறார், கொள்ளை நோய்கள் வரும். அதே அதிகாரத்தில் 14வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர் முந்தி சொல்லும் போது இவைகள் வேதனைக்கு ஆரம்பம் என்று சொல்லுகிறார். ராஜ்யத்தின் சுவிசேஷம் எங்கும், பூலோகம் எங்கும் அது பிரசங்கம் பண்ணப்படும். வேதம் சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான், அப்பொழுது முடிவு வரும் என்பதாக வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, இது கடைசி வாய்ப்பாக உனக்கு இருக்கலாம். வேதத்தை வாசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து தன் இறுதி பயணத்தில் அவர் போகிற பொழுது அவர் சந்தித்த மனிதர்களை நாம் பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, அவர் முதலாவதாக லூக்கா சுவிசேஷம் அந்த 17ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். 12ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது அங்கே 10 குஷ்டரோகிகள் இயேசுவை சந்திப்பதாக வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இயேசுவினுடைய கடைசி பயணம், 10 குஷ்டரோகிகள் ஆண்டவரை சந்திக்கிறார்கள். 17ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம், அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணி வருவதை பார்க்கிறோம். 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் ஒரு கிராமத்துக்கு பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்தில் நின்று, இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீர்கள் என்றார். அப்படியே அவர்கள் போகையில் சுத்தமானார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே,
என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இறுதியாய் உன்னை பயணிக்கிறார். This is last Passover. இயேசு உன்னை கடைசியாய் கடந்து போகிறார். என்னுடைய முதலாவது குறிப்பு, கடைசி வாய்ப்பு. இந்த செய்தியின் முதல் குறிப்பு, நீ சுகத்தை பெற்றுக்கொள்ள ஒரு கடைசி வாய்ப்பு. 10 குஷ்டரோகிகள், வேதத்தை வாசித்து பாருங்கள். இந்த குஷ்டரோகியின் நிலைமை படுமோசம். என்னாகமத்தின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்கள். குஷ்டரோகிகள் பாளையத்துக்கு புறம்பே தள்ளி வைக்கப்பட வேண்டியவர்கள். லேவியராகமத்தின் புஸ்தகத்திலே 13வது அதிகாரம் 44 முதல் 46 வரைக்கும் வாசித்து பாருங்கள். மிக அற்புதமாக அவர்கள் பரிதாப நிலையை வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவஜனமே, அவர்கள் தள்ளி வைக்கப்பட வேண்டியவர்கள், அவர்கள் ஏற்றுப்படக்கூடாதவர்கள், சமுதாயத்தில் மற்றவர்களைப் போல ஏற்றுப்படக்கூட ஒரு நாளும் அவர்கள் அனுமதிக்கப்படவே மாட்டார்கள். வேதம் சொல்லுகிறது, அவன் குஷ்டரோகி, அவன் தீட்டு உள்ளவன், ஆசாரி அவனை தீட்டு உள்ளவன் என்று தீர்க்க கடவன், அவன் வியாதி அவன் தலையிலே இருக்கிறது. அந்த வியாதி உண்டாயிருக்கிற குஷ்டரோகி வஸ்திரம் கிழிந்தவனாயும் தன் தலையை மூடாதவனாயும் இருந்து அவன் தன் தாடியை மூடிக்கொண்டு தீட்டு தீட்டு என்று சத்தமிட்டு ஓட வேண்டும், சத்தமிட வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வியாதி அவனில் இருக்கும் நாள் வரைக்கும் தீட்டு உள்ளவனாக எண்ணப்பட கடவன். அவன் தீட்டு உள்ளவனே, ஆகையால் அவன் தனியே குடியிருக்க வேண்டும். அவன் குடியிருப்பு பாளையத்துக்கு புறம்பே இருக்க கடவுது என்று பிரமாணம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவஜனமே, குஷ்டரோகிகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலங்களில் வரைக்கும் குஷ்டரோகிகள் ஊருக்குள் நடமாடக்கூடாது. அவர்கள் ஊருக்கு வெளியே புறம்பே, பாளையத்துக்கு புறம்பே, அங்கே அடைக்கல பட்டணம் என்று இருக்கிறது, அந்த பட்டணங்களில் ஒன்றிலே அவர்கள் வாழ்வார்கள். ஏதாகிலும் தேவை என்று ஒன்று வருமானால், ஒருவேளை தன் வீட்டுக்கு வர வேண்டிய சூழ்நிலை வரும் என்று சொன்னால், அப்படி ஊருக்குள் வருகிற பொழுது தங்களை மூடிக்கொண்டு அவர்கள் வருகிற பொழுது தீட்டு தீட்டு என்று ஓடிக்கொண்டே வருவார்கள். அப்படி தெருவழியே வரும் பொழுது பார்க்கிற மற்ற எல்லாவரும் தங்கள் கதவுகளை பூட்டிக் கொண்டு ஒளிந்து கொள்வார்கள். ஏனென்றால் அவனை யாருமே பார்க்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு தள்ளப்பட்ட நிலைமை. எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த குஷ்டரோகி ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. குடும்பத்தால் ஒதுக்கப்பட்டவன், சொந்த ஜனங்களால் அவனை ஒதுக்கி வைக்கப்பட்டவன். யாருமே அவனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், யாருமே அவனோடு பழக மாட்டார்கள். எத்தனை காயம் இருந்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள். தன் உள்ளத்தில் எத்தனை வேதனைப்பட்டிருப்பான். ஐயோ, என்னை நேசித்த குடும்பம் என்ன இன்னைக்கு என்னை வெறுத்து விட்டதே, நான் நேசித்த பிள்ளைகள் இன்னைக்கு என்ன வேண்டாம் என்று ஒதுக்கி விட்டார்களே என்ற மன துயரம். எத்தனை ஆண்டுகள் சென்றது தெரியாது. இந்த 10 குஷ்டரோகிகள் எத்தனையோ முறை இயேசு கடந்து போனார். இதுதான் இயேசுடைய கடைசி பயணம். இறுதியாய் அவர்களை கடந்து போகிறார். தூரத்தில் அவரை பார்த்து விட்டார்கள். அவர்கள் நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டு கூப்பிடுகிறார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இறுதியாய் பயணிக்கிறார். இனி அவரை பார்க்க முடியாது. அவர்கள் யோசித்தார்கள், இதுதான் எங்களுக்கு ஒரு கடைசி வாய்ப்பு, ஆண்டவரை சந்திப்பதற்கு, இயேசுவினால் சுகத்தை பெறுவதற்கு, நீண்ட நாள் இந்த குஷ்டம் தீர்வதற்கு, இந்த சோகம் மாறுவதற்கு இது ஒரு கடைசி வாய்ப்பு என்று எண்ணி சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை ஆசாரருக்கு காண்பீர்கள் என்று சொல்லுகிறார். அவர்கள் போகையிலே சுத்தமானார்கள் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. எனக்கு அன்பான தேவஜனமே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இறுதியாய் பயணிக்கிறார். நீ அநேக நேரங்களில் வியாதி உள்ளவனாய் வீட்டிலே முடங்கி கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு மதத்தை சார்ந்தவன், நான் கிறிஸ்தவன் அல்ல என்று உன்னை மூலையில ஒதுக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார். நீ வியாதியிலே கஷ்டப்படுகிறாய். எத்தனையோ மருத்துவரை பார்த்து விட்டாய், எத்தனையோ பணங்களை செலவழித்து விட்டாய். நீ இன்னும் சுகமாகவில்லை. இயேசு உன்னை இறுதியாய் கடக்கிறார். இயேசு உன்னை சந்திக்கிறார். இது உனக்கு இறுதி வாய்ப்பு. நீ எல்லாவற்றையும் தொடர்ந்து இந்த ரட்சகர் இயேசுவிடத்தில் வந்து பார். இயேசு கிறிஸ்துவை சுகமாக்குகிற ஆண்டவர். 1 பேதுரு 2வது அதிகாரம் 24ஆம் வசனத்திலே பேதுரு இப்படி சொல்லுகிறார், அவர் தழும்புகளால் குணமானீர்கள் என்பதாக. எனக்கு அன்பான தேவஜனமே, உலகத்தில் உள்ள எல்லா மருத்துவத்தை காட்டிலும், எல்லா மருந்துகளை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அது வல்லமை உள்ள ஒன்று. அது சுகமாக்கக்கூடியது, அது குணப்படுத்தக்கூடியது. என் அப்பன் இயேசுவை நம்பி வந்த எண்ணற்ற மக்கள் எப்படிப்பட்ட வியாதியில சுகம் பெற்றிருக்கிறார்கள் தெரியுமா? கொடூரமான வியாதி உள்ளவர்கள் இயேசுவினால் சுகம் பெற்றிருக்கிறார்கள். மகிமையான ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அன்பான தேவஜனமே, நீ இயேசுவை அறியாதவன் என்று நீ ஒதுங்க வேண்டாம். நான் கிறிஸ்தவன் அல்ல என்று நீ ஒதுங்க வேண்டாம். இயேசுவனை கடைசியாய் சந்திக்கிறார். நீ சுகம் பெற்றுக்கொள்ள ஒரு வாய்ப்பு. நெடுநாள் உன் வியாதி மாறும், நெடுநாள் உன் படுக்கை மாறும். இது கடைசி வாய்ப்பாய் எடுத்துக் கொள்ளுங்கள். வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவஜனமே, நீ வேதத்தை வாசித்து பாருங்கள். அதே லூக்கா சுவிசேஷத்தை வாசிக்கும் பொழுது 18வது அதிகாரம் 35 முதல் உள்ள வசனத்தை வாசிக்கும் பொழுது குருடன் ஒருவன் அவரை சந்திப்பதாக பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பான தேவஜனமே, நெடுநாள் பிறவி குருடன், பார்க்கவே முடியாதவன்,
இயேசுவை சந்திக்கிறான். எல்லாரும் அவனை அதட்டுகிறார்கள். வேதத்தில் அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் எரிகோவுக்கு சமயமாய் வரும்பொழுது ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இது என்ன என்று விசாரித்தான். எல்லாரும் அவனுக்கு திரும்ப சொல்லுகிறார்கள், நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். வேதம் சொல்லுகிறது 36ஆம் வசனத்தில் 38ஆம் வசனத்தில் முன்னெடுப்பார்கள். அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவச்சனமே, ஆண்டவராக இயேசுவினால் நீ சுகத்தை பெறுவதற்கு அநேக ஜனங்களை தடுக்கிறார்கள். உன் மனம் உன்னை தடுக்கிறது. இயேசு மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை. இயேசு ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்காக வரவில்லை. அகில உலகத்தின் இரட்சகர். அவரை நோக்கி கூப்பிடுகிற எல்லாருக்கும் அவர் விடுவிக்கிறவர், எல்லாரையும் சுகமாக்குகிறவர். எல்லாரும் தடுத்தார்கள். சத்தம் போடாதே, இயேசு போகிறார், கூப்பிடாதே. ஆனால் எல்லாரும் அவனை ஒடுக்கின போது, எல்லாரும் அவனை அதட்டின போது அவன் பயந்து விடவில்லை. அவன் இன்னும் அதிகமாய் சத்தமாய் கூப்பிட்டான். அவன் முயற்சியை கைவிடவே இல்லை. வேதம் சொல்லுகிறது, இயேசு அவனை சுகமாக்கி குருடனாய் இருந்தவனை பார்வையடைய செய்தார். எனக்கு அன்பான தேவச்சனமே, உன்னை சுகமாக்க இயேசு இறுதியாய் கடந்து போகிறார். நீ சுகத்தை பெற்றுக்கொள்ளவர் கடைசி வாய்ப்பு. நீ சுகத்தை பெற்றுக்கொள்ளவர் கடைசி வாய்ப்பு. விழுந்து போடாதே, இழந்து போகாதே. இயேசுவன் இறுதியாய் கிடக்கிறார். மதத்தை வைத்துக் கொண்டு, ஜாதியை வைத்துக் கொண்டு இயேசுவை நோக்கி கூப்பிட நீ மூளையிலே பயந்து ஒடுங்கி விடாதே. இயேசுவை கூப்பிடுவதற்கு அச்சப்படாதே. இயேசுவனை சுகமாக்க வல்லவர். இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை பேருமே அவரின் பிள்ளைகள். அவரை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் இயேசு அற்புதமான இலவசமான சுகத்தை கொடுக்க வல்லவராய் இன்றும் போதுமானவராய் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவஜனமே, நீ வியாதியிலே மரிப்பது தேவனுக்கு சித்தமல்ல. நீ கொடூரமான வியாதியிலே மரித்து நீ மண்ணோடு மண்ணாய் போவது அவருக்கு பிரியமல்ல. வேதம் சொல்லுகிறது, அவர் எண்ணற்றவரை சுகமாக்கி கொண்டிருந்தார். அவர் மரித்தோரை எழுப்பினார். இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்த தன் ஊழிய நாட்களிலே ஏராளமான வியாதி உள்ளவர்களை இயேசு சுகமாக்கி பிசாசினால் பிடிக்கப்பட்ட விடுதலாக்கினார். எனக்கு அன்பான தேவஜனமே, நீ ஒருவேளை பிசாசினால் கட்டப்பட்டிருக்கலாம், சாபத்தினால் கட்டப்பட்டிருக்கலாம். யாரோ செய்த பாவத்தை நிமித்தமாய் நீ இன்றைக்கு சாபத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அந்த சாபம் உனக்கு கொடுமையான வியாதியை மாற்றப்பட்டிருக்கும். இயேசு உன்னை இறுதியாய் கிடக்கிறார். நீ இயேசுவை விட்டு விடாதே, சத்தமிட்டு கூப்பிடு. இந்த 10 குஷ்டரோகிகள் சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அவர்கள் வாழ்க்கை மாற்றப்பட்டது. நெடுநாள் தள்ளி வைக்கப்பட்டவர்கள், நெடுநாள் குடும்பத்தால் ஒதுக்கப்பட்டவர்கள் இயேசுவின் மாபெரும் அற்புதத்தினால் தன் சொந்த குடும்பத்தில் சேர்க்கப்பட்டார்கள். யாருக்கு தெரியும்? இந்த பிரசங்கத்தை கேட்கிற நீ இன்றைக்கு உன் சத்தத்தை நோக்கி கூப்பிட்டு பார். இயேசுவே, நான் இப்படிப்பட்ட ஒரு வியாதியில கஷ்டப்படுகிறேன், வெளியே சொல்ல முடியவில்லை, என்னை சுகமாக்கும் என்று கேட்டுப்பார். இயேசு உன்னை சுகமாக்குவார். இது உனக்கு கடைசி வாய்ப்பு. நீ வியாதியிலே மறிக்க வேண்டாம். நீ இப்படிப்பட்ட கொடுமையான வியாதியினால் இந்த பூமியில நீ முடங்கி விட வேண்டாம். இயேசு கிறிஸ்து உன்னை சுகமாக்குகிற தெய்வம். இயேசு கிறிஸ்து உன்னை குணப்படுத்துகிற ஆண்டவர். வேதம் சொல்லுகிறது, 107வது சங்கீதம் 20ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அற்புதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, தமது வசனத்தை அனுப்பி அவர் குணமாக்குகிறார் என்பதாக. இப்பொழுது உன்னை குணப்படுத்துகிறார். நீ இருக்கிற இடங்களை இயேசு நோக்கி கூப்பிடு. எனக்கு இந்த வியாதி இருக்கிறது ஆண்டவரே, இதில் எனக்கு ஒரு சுகம் வேண்டும் ஆண்டவரே. நெடுநாள் நான் கஷ்டப்பட்டு விட்டேன், நெடுநாள் நான் மருத்துவரை பார்த்து நான் மிகுந்த நொறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். இயேசுவே, என்னை குணமாக்கும் என்று கூப்பிட்டு பார். இயேசுவனை குணப்படுத்துகிறார், இயேசுவை சுகமாக்குகிறார். இது நீ சுகத்தை பெற்றுக்கொள்ள ஒரு கடைசி வாய்ப்பு. யாருக்கு தெரியும்? இனி அவரை நீ சந்திக்காமல் போய்விடக்கூடும். உன் வியாதியிலேயே நீ மரித்து விடக்கூடும். சத்தமிட்டு கூப்பிடு. இயேசுவை சுகமாக்க வல்லவர். எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்ட எத்தனையோ பரிசுத்தவான்கள், எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னைக்கு சுகம் பெற்று வாழ்கிறார்கள், ஆரோக்கியமாய் வாழ்கிறார்கள். கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமையினால் அவர்கள் குணப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இது நீ சுகத்தை பெற்றுக்கொள்ள ஒரு கடைசி வாய்ப்பு. இழந்து விடாதே. இந்த வாய்ப்பு உனக்கு திரும்ப கிடைக்காமல் போகலாம். ஒருவேளை இந்த குஷ்டரோகிகளும் இந்த குருடனும் இயேசுவை சந்திக்க தவறி இருப்பார் என்று சொன்னார், அவர்கள் காலம் முழுவதும் குஷ்டரோகியாய் மாண்டிருப்பார்கள். காலம் முழுவதும் பார்வையற்றவனாய் இருந்திருப்பான். அவன் கடைசி வாய்ப்பை பயன்படுத்தினார்கள், சுகம் பெற்றுக் கொண்டார்கள். எனக்கு அன்பான தேவஜனமே, நீ அல்லத்தட்டாதே. இன்னும் கொஞ்ச நாள் கழித்து அவரை தேடலாம் என்று எண்ணி விடாதே. யாருக்கு தெரியும்? இது கடைசி வாய்ப்பா இருக்கலாம். மரணம் சந்திக்கலாம், கிறிஸ்துவின் வருகை சந்திக்கலாம். இனிமேல் இப்படி சுகமாக்கப்படுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விடக்கூடும். இன்றைக்கே சுகத்தை பெற்றுக்கொள், இன்றைக்கே ஒப்புக்கொடு.
அவரை நோக்கி ஜெபம் பண்ணு. உன்னை ஆண்டவர் சுகமாக்கி உன்னை ஆரோக்கியப்படுத்தி இதே பூமியில உன்னை மகிழ்ச்சியாய் வாழ வைப்பார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, வேதத்தை வாசித்து பாருங்கள். இரண்டாவதாக, நீங்கள் இந்த இடத்துல ஒரு காரியத்தை மறந்துவிடக் கூடாது. 10 குஷ்டரோகிகள் சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள். ஆனால் திருமணி வேதத்தை வாசித்து பாருங்கள். அதில் ஒரே ஒருவன் மட்டும்தான் இயேசுவுக்கு நன்றி சொல்ல வந்ததாக சொல்லப்பட்டு இருக்கிறது. அவர் கேட்கிறார், சுகமானவர்கள் 10 பேர்கள் அல்லவா? இயேசு கேட்கிறார், சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா? மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்த இந்த அந்நியனை ஒழிய மற்ற ஒருவனும் திரும்பி வர காணோமே என்று சொன்னார். சுகமானவன் ஒரு சமாரியனாய் இருந்தான். 10 குஷ்டரோகிகள், நெடுநாள் காயப்பட்டவர்கள் சுகமாய் விட்டார்கள். ஒரே ஒரு சமாரியன் திரும்ப வந்து, ஆண்டவரே நான் சுகமானேன் என்று அவருக்கு நன்றி சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார். எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைகள், நீ சுகம் பெற்றாய், நீ ஆசீர்வதிக்கப்பட்டாய், கர்த்தரால் நீ விடுவிக்கப்பட்டாய், எத்தனையோ அற்புதங்களை உனக்கு செய்தார், நீ துதிக்க மறந்து விடுகிறாய், தேவனை மகிமைப்படுத்த மறந்து விடுகிறாய். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை மகிமைப்படுத்த உன்னை கர்த்தர் அழைக்கிறார், தேவனை கனம் பண்ண உன்னை கர்த்தர் அழைக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, எபிரேயர் புஸ்தகத்தை வாசித்து பாருங்கள். மிக அற்புதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை எப்பொழுதும் அவருக்கு ஏறெடுக்க கடவுள் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துங்கள். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை சுகமாக்குவேன், உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆண்டவரால் அபிஷேகத்தை பெற்ற நீ, ஆண்டவரால் சுகத்தை பெற்ற நீ, ஆண்டவரால் நல்ல வாழ்க்கை பெற்ற நீ அவரை துதிக்காமல் இருக்கலாமா? தேவனை மகிமைப்படுத்த தவறலாமா? இந்த சமாரியன் ஒருவன் வந்தான். ஆண்டவர் கேட்கிறார், கடைசி வாய்ப்பு. எத்தனையோ அற்புதங்களை கண்டார், குடும்பத்தில் எத்தனையோ ஆசீர்வாதங்களை கர்த்தர் தந்திருந்தார். நீ ஜெபித்த பொழுதெல்லாம் உனக்கு பதில் கொடுத்தார். அவரை துதிக்க மறந்து விடுகிறாய், முழங்கால் படிட்டு ஜெபிக்க மறந்து போகிறாய். தேவனை மகிமைப்படுத்த நீ மறந்து விடாதே. யாருக்கு தெரியும், இது கடைசி வாய்ப்பா இருக்கலாம். கர்த்தர் செய்த எல்லா நன்மைக்காக அவருக்கு நன்றியுள்ள இதயத்தோடு கூட கர்த்தரை தொழுது கொள்ள மறவாதிருங்கள். இரண்டாவதாக, இயேசுவின் பயணத்திலே ஒரு பெரிய பணம் படைத்த ஒரு செல்வந்தர் ஒருவன் வருகிறான். அவனை தலைவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஏராளமான பணம் அவரிடத்தில் இருந்தது. லூக்கா சுவிசேஷத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 18 முதல் 24 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். வேதம் சொல்லுகிறது, அவர் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாம். வேதம் சொல்லுகிறது, இயேசுவை சந்திக்கிறான். இறுதியாய் பயணிக்கும் போது இயேசுவை சந்திக்கிறான். பெரிய செல்வந்தன், ஏராளமான பணம் உள்ளவன். கேட்கிறான், ஆண்டவரே, நான் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? இயேசுவன் சொல்லுகிறார், நியாயப்பிரமாணத்தில் உள்ள பிரமாணங்களை சொல்லுகிறார். இப்படி எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறதே, இவைகளை கை கொண்டால் போதும் என்று சொல்லுகிறார். அவனும் சொல்லுகிறான், இவையெல்லாம் என் சிறு வயது முதற்கொண்டு கை கொள்கிறேன், இன்னும் என்னிடத்தில் என்ன குறை உண்டு என்று கேட்கிறான். வேதத்தை வாசித்து பாருங்கள். அவன் சொன்னான் 21ஆம் வசனத்தில், அதற்கு அவன், இவைகளெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டு இருக்கிறேன் என்றான். இயேசு அதை கேட்டு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிறார். கடைசி வாய்ப்பு என்ற இந்த செய்தியின் தலைப்பின் 2வது குறிப்பு, இயேசுவை பின்பற்றுவதற்கு ஒரு கடைசி வாய்ப்பு. பெரிய பணக்காரன், மிகுந்த ஆஸ்தி உடையவன், ஆனால் நித்திய ஜீவன் மேல் அவனுக்கு ஆசை இருந்தது. மோட்சத்தில் பிரவேசிப்பதற்கு ஒரு விருப்பம் இருந்தது. எப்படியாவது அந்த நித்திய ராஜ்யத்துக்குள்ள போய்விட வேண்டும் என்கிற ஆசை அவனுக்குள் இருந்தது. ஆனால் அவன் ஒரு பெரிய பணக்காரன். இயேசு அற்புதமான ஒரு போதகர் என்பதனால் அவரை பார்த்து கேட்கிறார், நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன், நான் என்ன செய்ய வேண்டும்? இயேசு சொல்லுகிறார், உனக்கு உண்டான எல்லாவற்றையும் நீ விற்று தரித்திரருக்கு கொடு என்று சொல்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, வேதம் சொல்லுகிறது 23ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, அவன் அதிக ஐஸ்வர்யம் உள்ளவனானபடியினால் இதை கேட்ட பொழுது மிகுந்த துக்கம் அடைந்தான் என்பதாக. எனக்கு அன்பான தேவ ஜனமே, பணம் தேவனை பின்பற்ற பெரும் தடையாய் இன்றைக்கு இருக்கிறது. நான் பணம் தவறு என்று சொல்லவில்லை. வேதம் சொல்லுகிறது, பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் என்பதாக. பணம் தேவை,
நாம் வாழ்வதற்கு பணம் தேவை, நம்முடைய குடும்பத்திற்கு பணம் தேவை, நாம் உண்ணுவதற்கு பணம் தேவை. உழைத்துத்தான் ஆக வேண்டும். உழைத்து சம்பாதித்து நம்மை நம்முடைய குடும்பத்தை காப்பாற்ற தேவை இருக்கத்தான் செய்கிறது. பணம் உதவும். ஆனால் பண ஆசை மிகுந்த ஆபத்தானது. வேதம் சொல்லுகிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேர் என்பதாக 1 தீமோத்தேயு 6வது அதிகாரத்தில் 10ஆம் வசனம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, வேதத்தை வாசித்து பாருங்கள். மத்தேயு சுவிசேஷத்தில் 6வது அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, 2 எஜமான்களுக்கு உங்களால் ஊழியம் செய்யக்கூடாது, உலக பொருளுக்கும் தேவனுக்கும் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. அந்த உலக பொருள் என்ற வார்த்தையை நீங்கள் ஆங்கில வேதாகமத்தில் வாசித்து பாருங்கள், மேமன் என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறது. பணப்பொருள். பணத்திற்கும் தேவனுக்கும் நம்மால் ஊழியம் செய்யக்கூடாது, ஒருங்கே செய்துவிட முடியாது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த பண ஆசையினால் அநேகர் தங்களை உருவ குத்தி கொண்டார்கள் என்பதாக பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். இந்த பண ஆசையினால் அநேக தேவ கிருபைகளை இழந்து போனார்கள். பொய்யான மாயை பற்றிக் கொள்கிறவர்கள் தங்களுக்கு வருகிற கிருபைகளை போக்கடிக்கிறார்கள் என்பதாக வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, பண ஆசையினால், உலக பொருள் மேல் இருக்கிற ஆசையினால், பணத்தினால், இந்த உலகத்தில் இருக்கிற செல்வ பெருக்கினால் எண்ணற்ற மனிதர்கள் இன்றைக்கு இயேசுவை பின்பற்ற முடியாமல் இருக்கிறார்கள். அவர்களின் பண ஆசை கிறிஸ்துவை பின்பற்ற மனமில்லாமல் போகிறது. உலகத்தின் செருக்கு, பணத்தின் மேல் இருக்கிற அந்த அவா அவர்களை கிறிஸ்துவை பின்பற்ற தடையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த பண ஆசை மிக ஆபத்தான ஒன்று. பணத்தின் மேலேயே கண் வைத்திருப்பது மிக ஆபத்தான ஒன்று. நாம் நினைக்கிறோம் பணக்காரர்கள் மட்டும்தான் பண ஆசையுடன் என்று சொல்லி, இல்லை. எத்தனையோ பணக்காரர்கள், செல்வ செழிப்பாய் உள்ளவர்கள் கர்த்தருக்காய் மகிமையான ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். தங்கள் பணங்களை கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்காக, அவர்கள் தேவ ராஜ்யத்தின் பணிக்காக செலவழிக்கிறார்கள். பண ஆசை என்பது பணக்காரர்களுக்கு மட்டும் வருவதல்ல. வேதம் சொல்லுகிறது, பணக்காரர்கள் தேவ ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பது எத்தனை அரிதா இருக்கிறது. 25ஆம் வசனத்தை வாசிக்கும் போது கிறிஸ்து இப்படி சொல்லுகிறார், ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்பதாக வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, பணக்காரன் ஐஸ்வர்யவான் தேவ ராஜ்யத்தில் போவதை விட ஊசியினுடைய அந்த நுனியிலே ஒட்டகம் நுழைந்து விடும் என்பதாக வேதம் சொல்லுகிறது. இது ஒரு மொழிபெயர்ப்பில் பெற்ற சின்ன ஒரு தவறு. ஒட்டகம் என்பதாக அல்ல. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த 1ஆம் நூற்றாண்டிலே புதிய ஏற்பாடு எழுதப்பட்டிருக்கிற கிரேக்க மொழிபெயர்ப்பை நீங்கள் வாசிக்கும் பொழுது, கிரேக்க மொழிபெயர்ப்பிலிருந்து தான் நேரடியாக ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து இருக்கிறார்கள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இங்கே குறிப்பிடப்பட்ட நீங்கள் ஒரு வார்த்தை புரிந்து கொள்ள வேண்டும். கெமலோஸ் என்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது. KAMELOS, கெமலோஸ் என்கிற வார்த்தை. இந்த கிரேக்க பதத்தின் அர்த்தம் கேமல், ஒட்டகம் என்பதாகும். இன்னொரு மாற்று பதம் இருக்கிறது, கெமலியோஸ் என்கிற ஒரு பதம் இருக்கிறது, கிரேக்க பதம் KAMILOS, கெமலியோஸ் என்கிற வார்த்தை. இது கேபிள் ஆர் ரோப் என்பதாகும். கயிறு அல்லது நாம் பயன்படுத்துகிற கேபிள் அல்லவா, இதை கயிறை பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இது இரண்டுமே ஒன்று போல் வருவதை நீங்கள் கவனிக்க வேண்டும். கெமலோஸ், கெமலியோஸ். இயேசு கிறிஸ்து பேசியது அராமிக் என்கிற ஒரு வழக்கு சொல். யூதர்களுக்கு அவர்கள் எழுத்து வடிவமாக எபிரேய வார்த்தையை பயன்படுத்துவார்கள். அவர்கள் எபிரேயு லாங்குவேஜ் எழுத்துக்களை பயன்படுத்துவார்கள். ஆனால் பேச்சு வழக்கில் அவர்கள் பாரம்பரியமாய் காலகாலமாய் பேசிக்கொண்டு வந்த அராமிக் மொழியை பயன்படுத்துவார்கள். இயேசு கிறிஸ்து பல வார்த்தைகளை அராமிக்கில் பேசியிருக்கிறார். இயேசு அராமிக் மொழியை பேசினார். இயேசு பேசின வார்த்தை கேமலா என்கிற வார்த்தை ஆகும். GAMLA. இந்த கேமலா என்கிற வார்த்தை நான் முன்பு சொன்ன ஒட்டகத்திற்கும் கயிறுக்கும் 2 பதத்திற்கும் ஒன்றாக சேருகிற ஒரே வார்த்தையாகும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த கேமலா என்று சொல்லப்பட்ட வார்த்தை அவர் சொல்லுகிறார், பணக்காரர்கள் ஐஸ்வர்யவான்கள் தேவராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பதை விட இந்த ஊசியின் நுனியிலே கயிறு கூட நுழைந்துவிடும் என்பதாக அவர் பயன்படுத்துகிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இது எத்தனை கடினமானது. அப்பொழுது பரலோகத்திற்கு பணக்காரர்கள் வரமாட்டார்களா? கீழே வார்த்தை சொல்லுகிறது, இது மனிதனால் கூடாததுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த உலகத்தில் இருக்கிற
பண ஆசை, பணத்தின் மீது வைத்திருக்கிற எண்ணங்களினால் எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைகள் கூட இந்த பணத்தின் மீது இருக்கிற மோகத்தினால் கிறிஸ்தவ கிருபைகளை இழந்து விட்டார்கள். கர்த்தர் கொடுத்த வரங்களை இழந்து போனார்கள். ஊழியத்திலே வல்லமையாய் பிரகாசித்த எத்தனையோ பரிசுத்தவான்கள் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு இந்த பணத்தின் மீது இருக்கிற ஆசையினால், பொருளாசையினாலே, பண ஆசையினாலே தங்களுக்கு இருந்த கிருபைகளை இழந்தவர்களாய் மாற்றப்பட்டு எத்தனையோ பேர் போயிருக்கிறார்கள். தேவஜனமே, இது கடைசி வாய்ப்பு. இன்னும் எத்தனை காலங்கள் உலக பொருள், பணம், ஆஸ்தி என்று நீ ஓடிக்கொண்டிருக்க போகிறாய்? உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான பகை என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. வேதத்தில் எத்தனையோ பேருடைய வாழ்க்கை சரித்திரங்கள் இந்த பண ஆசையினால் எத்தனை ஆபத்து என்பதாய் சொல்லப்பட்டிருக்கிறது. மகிமையான தீர்க்கதரிசியா இருக்க வேண்டிய பிள்ளையா அவன் கூலிக்காக செய்த வஞ்சத்தினால், பண ஆசையினால் அவன் வெட்டப்பட்டு மறிக்கப்பட்டு போனான் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. எலிசாவுக்கு பிறகு மகிமையான தீர்க்கதரிசியாய் வர வேண்டிய கேயாசி இந்த பண ஆசையினால், பொருளாசை நிமித்தமாக தனக்கும் தன் சந்ததிக்கும் பெரும் குஷ்டத்தை சாபமாய் வருவித்துக் கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பண ஆசை மிகுந்த ஆபத்தான ஒன்று. இந்த பண ஆசை உன்னை தேவனை பின்பற்ற தடையாய் மாற்றிவிடும். இவன் பரலோகத்திற்கு போக விரும்பினான், நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ள விரும்பினான். இந்த வாலிபன் பெரிய செல்வந்தன், எப்படியாவது நித்தியத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டும் என்கிற ஆசை அவனுக்குள் இருந்தது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு இருந்த செல்வம், அவனுடைய பணம் அவனை கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு தடையாக விட்டது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்லுகிறார்கள், நன்றாய் கர்த்தரை நம்பி வந்தவர்கள் தான் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வர மாட்டார்கள், வேலை வேலை என்று போவார்கள், ஓட்டி சம்பளத்துக்காக போவார்கள். அவர்கள் சொல்வார்கள், நான் சம்பாதித்து தான் என் குடும்பத்தை காப்பாற்றுகிறேன். வேதம் இப்படி சொல்லுகிறது, நீ சம்பாதிக்கிறதுக்கு ஏற்ற பலனையே கர்த்தர் தான் உனக்கு கொடுக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த பணத்தை பின்பற்றி நீ கர்த்தருடைய கிருபை இழந்து போகாதே. பணத்தை பின்பற்றி மகிமையான ஊழியத்தை இழந்து விடாதே. ஒரு காலகட்டத்துக்கு பிறகு செல்வம், பணம், ஆஸ்தி, சம்பாத்தியம் என்று சொல்லி நீ தேவ ஆலயத்தையும் கர்த்தருடைய ஆராதனைகளையும் கொச்சப்படுத்தி, நீ மட்டுப்படுத்தி, நீ இந்த பணத்தை நிமித்தமாய் நீ தேவ கிருபைகளை இழக்கக்கூடும். இன்னைக்கு உன்னை ஒப்புக்கொடு. யாருக்கு தெரியும், இது கடைசி வாய்ப்பா இருக்கும். மறந்து விடாதே, இந்த செல்வந்தன் நித்தியத்திற்கு போக விரும்பினார். ஆனால் அவனுக்கு இருந்த பண ஆசை, அவனுக்கு இருந்த செல்வம் அவனை தேவ ராஜ்யத்துக்குள் விடாமல் தடுத்து விட்டது. உன் பணம் உன்னை தேவனை பின்பற்ற தடையாக விடாதே. உன் பண ஆசை நீ கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு தடையாக மாறிவிடக் கூடாது. உன் பண ஆசை உன்னை நித்திய வீட்டுக்குள் பிரவேசிக்க தடையாக இருந்து விடக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, அநித்தியமான உலக பொருளால் நீ நண்பர்களை சம்பாதித்துக் கொள், பணங்களை தேவ ராஜ்யத்துக்காய் செலவு செய். இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்திலே ஏரோதினுடைய காரியானவள், அநேக பணம் உள்ள பெண்கள் தங்கள் ஆஸ்திகளால் கிறிஸ்துவுக்கு ஊழியத்தை செய்து கொண்டு வந்தார்கள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, தேவ ராஜ்யத்திற்காக செலவு செய். கர்த்தருடைய ஊழியத்திற்கு என்று கொடுத்து நீ கர்த்தருடைய பிள்ளைகளை நேசித்துப்பார். ஏழை எளிய மக்களை நேசித்துப்பார். இந்த கொடிய காலங்கள் அநேக ஏழை மக்களுக்கு சாப்பாடு கிடையாது. அநேகர் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த பணங்களால் அநேகருக்கு உதவி செய்து நீ ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காக வாழ்ந்துப்பார். வேதம் சொல்லுகிறது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்பதாக. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீ பணத்தை சம்பாதிப்பது நல்லது, ஆனால் பணம் உன்னை தேவனை விட்டு பிரிக்காமல் பார்த்துக்கொள். பண ஆசை நித்திய ராஜ்யத்துக்குள் உன்னை பிரவேசிக்க விடாமல் தடுக்காதபடி பார்த்துக்கொள். ஏனென்றால் இந்த கடைசி வாய்ப்பை இந்த வாலிபன் இழந்து போனான். எனக்கு அன்பான தேவ ஜனமே, யோசித்து பாருங்கள். அவன் நித்திய வாழ்க்கையில கஷ்டப்படும் போதெல்லாம் அவன் யோசித்திருந்திருப்பான். மரணம் வந்திருக்கும். அவன் நரகத்துக்கு, பாதாளத்துக்கு போன போது அவன் வேதனைப்பட்டு இருப்பான். ஐயோ, இயேசுவை நான் இறுதியாய் சந்தித்தேனே, அவர் மரணத்துக்கு போவதற்கு முன்பதாக என்னை அவர் சந்தித்தாரே, என்னோடு அவர் பேசினாரே, ஆனால் என் பண ஆசை, என் பணத்தின் மீது இருந்த விருப்பம், நான் இன்றைக்கு இந்த இடத்துல வேதனைப்படுகிறேனே என்று அவன் வருத்தப்படக்கூடும். இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொன்னார் அல்லவா? பெரிய செல்வந்தனாயிருந்த ஐஸ்வர்யம் உள்ள மனிதன், அவன் ரத்தாம்பர வஸ்திரத்தை உடுத்தி மிகுந்த நண்பர்களை வைத்துக் கொண்டு அவன் ஏராளமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தான். அவன் வீட்டின் அருகே ஒரு லாசர் இருந்தான். அவன் பிச்சைக்காரன், உடுக்க உடை இல்லாதவன், உண்ண உணவில்லாதவன். வேதம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யவான் மரித்து பாதாளத்தில் விடப்பட்ட போது அவன் பரதீசிலே ஆபிரகாமின் மடியிலே தேற்றப்பட்டுக் கொண்டிருந்த லாசருவை கண்டு அவன் அழுது புலம்புவதை பார்க்க முடிகிறது. அவன் சொல்லுகிறான், ஐயோ, என் சகோதரர்கள் இங்கு வர வேண்டாம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, பணம் உன்னை நரகத்தில் தள்ளிவிடக் கூடும். பண ஆசை உன்னை தேவனை விட்டு தள்ளிவிடக் கூடும். நான் ஒரு காலம் பணம் தவறு என்று சொல்லவே இல்லை. பணம் தேவை,
சம்பாதிக்க வேண்டும், ஊழியத்திற்காய் கொடுக்க வேண்டும். இந்த பண ஆசை எப்படி நம்ம கொண்டு போய் விடுகிறது? வேதத்தை வாசித்து பாருங்கள். மல்கியாவின் தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் பேசுகிறார். நீங்களே என்னை வஞ்சித்து என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு கொடுக்கிற தசமபாக காணிக்கையில் கூட இன்னைக்கு வஞ்சித்து எடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த பண ஆசை மனிதனை தடுத்து விடுகிறது. எனக்கு அன்பான தேவஜனமே, பணம் ஆசை ஆபத்தானது. இந்த பணத்தின் மேல் இருக்கிற விருப்பம் ஆபத்தானது. இந்த வாலிபன் இழந்து போனான். இந்த கடைசி வாய்ப்பை இழந்து விடாது. உன் பணத்தை தேவனுக்காய் செலவு செய். கர்த்தருடைய ராஜ்யத்திற்காய் வந்து விடு. கர்த்தருடைய ஆலயத்திற்காக எழுப்பி கொடு. கர்த்தரை ஆசீர்வதிக்க முடியும். எனக்கு அன்பான தேவஜனமே, மூன்றாவதாக நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்கள். இந்த பண ஆசையை வெறுத்த அப்போஸ்தலனாகிய பவுல் தான் ஒரு பெரிய ஊழியக்காரனாய் மாற்றப்பட்டான். வேதத்தை வாசித்து பாருங்கள். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 22 முதல் 26 வரைக்கும் வாசித்து பாருங்கள். அவர் தனக்கு உண்டான பிரமாண்டத்தை பேசுகிறார். நான் எபிரேயன், விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், எல்லா பாடுகளை பேசுகிறார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7 முதல் 14 வசனங்களை வாசித்து பாருங்கள். அவருக்கு லாபமான எண்ணற்ற ஆசீர்வாதங்கள் இருந்தது. பெரிய பணக்காரன் சொல்லுகிறார்கள், பெரிய படிப்பாளி, கமாலியல் பாதத்தில் படித்தவன். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது, கிறிஸ்துவை சந்தித்த போது அவர் சொல்லுகிறார், எனக்கு உண்டாயிருந்த, எனக்கு லாபமா இருந்த எல்லாவற்றையும் என் ஆண்டவராக இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்கு முன்பதாக நஷ்டமும் குப்பையுமாய் கருதுகிறேன். நான் முன்னானதை நோக்குகிறேன், பின்னானவர்களை மறக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவஜனமே, தன் பணத்தை தூக்கி உதறி எறிந்தார். தனக்கு உண்டாயிருந்த பதவி பெருமைகளை தூக்கி எறிந்தார். அவர் கிறிஸ்துவை பின்பற்றினார். மாபெரும் அப்போஸ்தலனாக மாற்றப்பட்டார். மகிமையான ஊழியத்திற்கு சொந்தக்காரனாய், பரலோக ராஜ்யத்திற்கு சொந்தக்காரனாய் அவர் மாற்றப்பட்டார். என் சத்தத்தை கேட்கிற அன்பு சகோதரனே, இது கடைசி வாய்ப்பு. பணம் பணம் என்று அடைந்து உலகத்தின் பொருள் மேலேயே ஏங்கி தேவ ஆலயத்தையும் தேவ ஆராதனையும் கர்த்தருடைய மகிமையான வசனத்தையும் நீ தியானிக்க மறந்து விடாதே. யாருக்கு தெரியும், இந்த பண ஆசை உன் நித்திய வாழ்க்கையை தடுத்து விடக்கூடும். இந்த செல்வந்தரை போல இது உனக்கு கடைசி வாய்ப்பு. விட்டுக்கொடு. பணத்தின் மேல சொல்லு, சங்கீதக்காரனை போல அநேகமாயிரம் பொண்ணு வெள்ளியை பார்க்கிறோம், நீ விரும்பின வேதம் எனக்கு நலம் என்று சொல்லு. தேடிப்பார், தியானித்துப்பார். வேத வசனம் உன்னை ஆசீர்வதிக்கும், உன்னை செழிப்புள்ளவனாக மாற்றும். எனக்கு அன்பான தேவஜனமே, இயேசு கிறிஸ்து தன்னுடைய இறுதியாக அவர் மூன்றாவதாக ஒரு மனிதனை சந்திப்பதை நாம் பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பான தேவஜனமே, அவருடைய இறுதி பயணத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் மூன்றாவதாக ஒரு நபரை சந்திக்கிறார். சகேயு என்பதாக அவருடைய பெயர். வேதம் சொல்லுகிறது 19ஆம் அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனத்தில், அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாய் நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவனுமாய் இருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனிதன் இருந்தார். வேதம் சொல்லுகிறது, அவன் குள்ளனானபடினாலே என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் இயேசுவை பார்க்க விரும்பினான். வாசித்து பாருங்கள். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடினால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. எனக்கு அன்பான தேவஜனமே, சகேவு என்கிற ஒரு ஆயக்காரன், வரி வசூலிக்கிறவன். யூத சமுதாயத்திலே இயேசு கிறிஸ்து வாழ்ந்த 1ஆம் நூற்றாண்டிலே யூதர்கள் மத்தியில் இருக்கிற ஆயக்காரர்களுக்கு மதிப்பு கிடையாது. அவர்கள் எத்தனை பணக்காரர்களாக இருந்தாலும் அவர்களை பாவிகளாக கருதுவார்கள். ஏனென்றால் அநியாய வட்டி வாங்குவார்கள், ஜனங்களை வஞ்சிப்பார்கள், ஏமாற்றுவார்கள். எனவே மக்கள் மத்தியிலே அவர்களை பாவி என்கிற ஒரு முத்திரை குத்தப்பட்டவர்கள். இந்த சகேயு அப்படிப்பட்டவன். ஆனால் பெரிய பணக்காரன் இயேசுவை பார்க்க விரும்பினான். எனக்கு அன்பான தேவஜனமே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இறுதியாய் அவனை பயணித்து போகிறார். அவனை இறுதியாய் கடக்கிறார். அவன் தெருவழியாய் இயேசு போகிறார். முயற்சித்து ஓடினான். அவன் குள்ளன். அவனால் இயேசுவை சந்திக்க முடியவில்லை. எவ்வளவோ முயற்சித்து பார்க்கிறான், முடியவில்லை. ஒரு கட்டத்தில் யோசித்தான், ஐயோ, ஒருவேளை நான் இயேசுவை சந்திக்காமல் போய்விடக் கூடும். என் வழியை இயேசு கடந்து போகிறார், அவர் எருசலேமுக்கு போய்விடுவார். இதுதான் எனக்கு ஒரு கடைசி வாய்ப்பு. அவன் வேகமாய் முன்பதாக ஓடி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறி உட்கார்ந்து கொண்டான். இயேசு அந்த வழியாய் வருகிறார். சகேயுவை பார்க்கிறார். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார்.
அவன் சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் இப்படி பேசிக் கொண்டார்கள், இவர் பாவியான மனுஷனத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, நான் மூன்றாவதாக கடைசி வாய்ப்பு என்ற என்னுடைய பிரசங்க தலைப்பிலிருந்து மூன்றாவது ஒரு குறிப்பாக நான் சொல்லுகிறேன். மூன்றாவது குறிப்பு, நீ மனம் திரும்பி ரட்சிக்கப்பட ஒரு கடைசி வாய்ப்பு. இன்னும் எத்தனை காலங்கள் இந்த இயேசுவை நீ தள்ளி வைப்பாய்? இன்னும் எத்தனை காலங்கள் உன் பாவத்திலே நீ வாழ்ந்து கொண்டிருக்க போகிறாய்? இன்னும் எத்தனை காலங்கள்? யாருக்கு தெரியும்? உன் பாவம் உன்னை நரகத்தில் தள்ளக்கூடும். ரகசியமான பாவங்கள், திருச்சபைக்குள் இருந்தோம், சத்தியத்தை கேட்டோம், ரகசியமாய் வைத்துக் கொண்டிருக்கிற பாவங்கள் யாருக்குமே தெரியாது. நான் மூடி மறைத்து வைத்து விட்டேன். என் குடும்பத்துக்கு தெரியாது, என் சொந்த பந்தங்களுக்கு தெரியாது, என் வாழ்க்கை துணைக்கு தெரியாது, என் பிள்ளைகளுக்கு தெரியாது என்று நீ மறைத்து மறைத்து செய்த அந்த ரகசிய பாவங்கள், வேதம் சொல்லுகிறது, எல்லா இருதயத்தில் மறைந்திருக்கிறவர்களை தேவன் வெளியரங்கமாக்க போகிற ஒரு நியாயத்திற்கு பின்னால் வந்து கொண்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, என் சத்தத்தை கேட்கிற அன்பு சகோதரா, நான் கிறிஸ்தவன் அல்ல என்று நீ உன்னை மறைத்துக் கொள்ளாதே. நீ ரட்சிக்கப்பட ஒரு வாய்ப்பு, நீ மனம் திரும்ப ஒரு வாய்ப்பு. யாருக்கு தெரியும், இது போல ஒரு நற்செய்தியை இனி நீ கேட்கப்படாமல் கூடாமல் போகலாம். இது ஒரு கடைசி வாய்ப்பாய் கூட உனக்கு இருக்கக்கூடும். சகேயு யோசித்தான், இது எனக்கு ஒரு கடைசி வாய்ப்பு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இயேசு அவன் வீட்டுக்கு வந்த பொழுது சகேயு நின்று கர்த்தரை நோக்கி சொல்லுகிறான், ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாணத்துணையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்று அவன் சொன்னான். இயேசு சொன்னார், இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே என்று சொல்லி இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று சொன்னார். எனக்கு அன்பான தேவஜனமே, சகேயு இறுதியாக தனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பில் தன் பாவங்களை அறிக்கை செய்து, யாரையாவது நான் ஏமாத்தி இருந்தால் ஆண்டவரே நாளத்தனையே திரும்ப கொடுத்து விடுகிறேன், என் ஆஸ்தியில் பாதியை நான் ஏழைகளுக்கு வாரி கொடுக்கிறேன் என்று தன் பணங்களை தூக்கி எறித்து கிறிஸ்துவின் ரட்சிப்பை பெற்றுக் கொண்டார். தனக்கு உண்டான பணத்தை விட, தனக்கு சேமித்து வைத்த சொத்தை விட இந்த ரட்சிப்பு மேலானது என்று அவன் கண்டுகொண்டான். என் சத்தத்தை கேட்கிற அன்பு சகோதரனே, நீ சேர்த்து வைத்த ஆஸ்தியை விட உனக்கு வேண்டியது ரட்சிப்பு. இந்த உலகத்தில் மிகப்பெரிய அற்புதம் என்ன தெரியுமா? பாவி மனம் திரும்பி ரட்சிக்கப்படுவது. வேதம் இப்படி சொல்லுகிறது, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்பதாக வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவஜனமே, நீ பாவத்தை மடிந்து விடாதே, உன் ரகசிய பாவத்திலே சென்று மடிந்து விடாதே. எத்தனையோ சுவிசேஷத்தை கேட்டு இருக்கிறாய், எத்தனையோ பிரசங்கத்தை கேட்டு விட்டாய், எத்தனையோ முறை உன் அருகாமையிலே பிரசங்க கூட்டம் நடந்து விட்டது. ஆனால் இன்னும் நீ மனம் திரும்பவில்லை, இன்னும் உன்னை இயேசுவுக்கு உன்னை முழுமையாய் அர்ப்பணிக்கவில்லை. நீ இன்னும் அதே பாவத்தில் வாழ்கிறாய், இன்னும் இயேசுவுக்கு தூரமானவனாகவே இருக்கிறாய். எனக்கு அன்பான தேவஜனமே, இயேசு கிறிஸ்துவனை கடந்து போகிறார். இது இறுதி வாய்ப்பாய் உனக்கு இருக்கக்கூடும். நீ சகேயுவை போல உன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து போ. உன் பாவங்களை அறிக்கை செய்து நீ மனம் திரும்ப விட்டு கொடு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உனக்கு மகிமையான ரட்சிப்பை தந்து உன்னை அவர் பிள்ளையாக மாற்றி பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரனாய் உன்னை மாற்ற விரும்புகிறார். நீ ரட்சிக்கப்பட, நீ மனம் திரும்ப இது கடைசி வாய்ப்பாய் இருக்கும். வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 3வது அதிகாரம் 8வது வசனத்தில் மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்பதாக கர்த்தர் சொல்லுகிறார். 2 பேதுரு 3வது அதிகாரம் 9ஆம் வசனம். அநேகர் பேசுகிறார்கள், 2000 வருஷமாய் சொல்லுகிறார்கள், இயேசு சீக்கிரம் வருகிறார், இயேசு சீக்கிரம் வருகிறார், எங்கே வந்தார் என்று கேட்கிறார்கள். இந்த வேதம் அப்படி சொல்லுகிறது, அவர் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று, ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்று அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த பொறுமையை அலட்சியம் பண்ணாதே, இந்த பொறுமையை அசட்டை செய்து விடாதே. நீ மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக, நீ ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர் பொறுமையோடு காத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் இனி காலம் செல்லாது. வேதம் சொல்லுகிறது, நியாயாதிபதி வாசற்படியில் வந்து விட்டார் என்பதாக. இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறப்பானால் நான் உள்ளே பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்பதாக வேதம் சொல்லுகிறது. உன் இதய கதவை இயேசு தட்டுகிறார், உன் வாழ்க்கையின் கதவை இயேசு தட்டுகிறார். போதும், அவரை வேண்டாம் என்று சொல்லியது போதும், அவரை இதுவரை ஒதுக்கி வைத்தது போதும். இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் இந்த உலகத்தில் பாவத்தை மன்னிக்க வேறொரு இரட்சகர் இல்லை. அவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும்
என் பிதாவின் இடத்திற்கு வரான் என்பதாக இயேசு சொன்னார். அப்போஸ்தலனாகிய பேதுரு பேசுகிற பொழுது, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் நாம் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்பதாக சொல்லி இருக்கிறார். எனக்கு அன்பான தேவஜனமே, மனிதர்கள் தங்கள் பாவங்களை போக்க எங்கெங்கே ஓடுகிறார்கள். தங்கள் பாவம் மன்னிக்கப்படுவதற்காக, தங்களுடைய வாழ்க்கையிலே பாவ விமோசனம் அடைவதற்கு எங்கேயோ தேடி ஓடுகிறார்கள். ஆனால் உன்னை தேடி இயேசு வந்திருக்கிறார். இயேசுவின் ரத்தம் இன்றைக்கு உனக்காய் சிந்தப்பட்டிருக்கிறது. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இது உனக்கு ஒரு கடைசி வாய்ப்பு. உன் பாவம் விடுதலை அடைய, நீ பாவத்திலிருந்து மீட்கப்பட, நீ ரட்சிக்கப்பட, மனம் திரும்ப உனக்கு ஒரு கடைசி வாய்ப்பு. சகேயு தனக்கு கிடைத்த கடைசி வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டான். அவன் தன் ஆஸ்தியை தூக்கி எறிந்தான். அவன் இயேசுவின் ரட்சிப்பை மேன்மையை அடைந்து கொண்டான். அவன் ரட்சிக்கப்பட்டான், கர்த்தருடைய பிள்ளையாய் மாற்றப்பட்டான். எனக்கு அன்பான தேவஜனமே, ஒருவேளை சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் நன்றாக யோசிக்கலாம். இந்த உலகத்தின் வாழ்க்கை கொஞ்ச காலம்தான், அது சீக்கிரமாய் கடந்து போகும். இவ்வுலகத்திற்காக மட்டுமாவே நீ கிறிஸ்துவை பின்பற்றாதே. இந்த உலகத்திற்காக மட்டுமே நீ கிறிஸ்துவை தேடி வராதே. அது கொஞ்சம் தான். ஆனால் நித்திய வாழ்க்கை அது நிரந்தரமானது, நித்தியமானது. அந்த வாழ்க்கைக்கு உன்னை ஒப்புக்கொடு. அந்த வாழ்க்கைக்காக நீ தேவனை பின்பற்றி வா. அநித்தியமான உலக பொருளுக்காக மட்டுமல்ல. வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றை விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சீஷர்கள் கேட்டபொழுது அவர் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் விட்டு என்னை பின்பற்றினவர்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் தூரத்தனையான பலனை கொடுப்பேன் என்று கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். என் சத்தத்தை கேட்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, இயேசு கிறிஸ்து ஒருவேளை இந்த செய்தியின் மூலமாய் உன்னை இறுதியாய் கடக்கக்கூடும். இயேசு கிறிஸ்துவனுடைய நற்செய்தி இன்றைக்கு உனக்கு ஒருவேளை இது கருப்புறம் உனக்கு ஒரு செய்தி கிடைக்காமல் போய்விடலாம். இது கடைசி வாய்ப்பு. இனி காலம் செல்லாது. பூமியின் மேல் வருகிற ஆபத்துக்கள், பூமியின் மேல் வருகிற கொடூரமான நாட்களை பாருங்கள். இது அத்தனையும் வேதத்தில் எழுதப்பட்டது. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை மிக சமீபமாக இருக்கிறது. அதற்கு முன்னோட்டமாகத்தான் இதை கண்டுவிட்டோம். ஒரே ஒரு வைரஸ் உலகத்தை பயமுறுத்துகிறது. ஒட்டுமொத்த உலகத்தை முடக்கி வைத்து விட்டது. என் ஆண்டவராக இயேசு வருகிறார். நியாயாதிபதி சீக்கிரம் வருகிறார். ரகசிய பாவத்தை விட்டு ஓய்ந்து இன்றைக்கு மனம் திரும்ப ஒப்புக்கொடு. உன் பாவத்தை அறிக்கை செய்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள ஒப்புக்கொடு. எனக்கு அன்பான தேவஜனமே, நீ சுகத்தை பெற்றுக்கொள்ள ஒரு கடைசி வாய்ப்பு. நீ கர்த்தர் இயேசுவை பின்பற்ற ஒரு கடைசி வாய்ப்பு. நீ மனம் திரும்பி ரட்சிக்கப்பட உனக்கு ஒரு கடைசி வாய்ப்பு. இந்த வாய்ப்பை இழந்து போகாதிருங்கள். வேதம் சொல்லுகிறது, அந்த செல்வந்தன் வாய்ப்பை இழந்து போய்விட்டான். குஷ்டரோகியும் அந்த குருடனும் வாய்ப்பை பயன்படுத்தி சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள். சகேயு இந்த கடைசி வாய்ப்பை பயன்படுத்தி ரட்சிக்கப்பட்டு விட்டான். என் சத்தத்தை கேட்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, இன்னொரு ஆண்டு எனக்கு பிரசங்கத்தை கேட்டுக்கொள்ளலாம், அல்லது அடுத்த மாசம் நான் சபைக்கு போய்விடுவேன் என்று எண்ணாதே. யாருக்கு தெரியும், இதிலும் கொடுமையான காலங்கள் வரலாம். ஆலய கூட்டங்கள் நடத்தப்படாமல் போகலாம். இன்னொரு முறை இப்படி ஒரு பிரசங்கம் கூட பண்ணப்படக்கூடாத ஒரு காலம் வரலாம். ஆனால் இன்றைக்கு ரட்சணியனார், இன்றைக்கு அனுக்கிரக காலம். இது உனக்கு தேவன் கொடுத்த ஒரு கடைசி வாய்ப்பு. நீ சுகம் பெற்றுக்கொள்ள, நீ மனம் திரும்பி விட, நீ ரட்சகர் இயேசுவை பின்பற்றுவதற்கு. அநேகர் கேட்கிறார்கள், யார் இந்த இயேசு கிறிஸ்து, நான் அவரை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவஜனமே, விவேகானந்தர் சொல்லும் போது இப்படி சொல்லுகிறார், ஒருவேளை இயேசு கிறிஸ்து இருந்த காலத்திலே நான் இருந்திருப்பேன் என்று சொன்னால், இப்படி வாசித்தேன், அவர் காலத்தில் ஒரு பெண் தன் கண்ணீரால் அவர் பாதத்தை கழுவினாள் என்பதாக. ஒருவேளை நான் இயேசு வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்திருப்பேனா, அவரை சந்தித்திருப்பேனா, என் இருதயத்தில் ஓடுகிற ரத்தத்தை வாரி ஊற்றி நான் இயேசுவின் பாதத்தை கழுவி இருப்பேன் என்று விவேகானந்தர் சொல்லி இருக்கிறார். என் அன்பு தேவஜனமே, இந்த ரட்சகர் இயேசு, உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறார்கள். தன் தோழர்களுக்காக, தன்னை பின்பற்றும் தொண்டர்களுக்காக மரித்த ஒரே தலைவர் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இயேசுவை பின்பற்றி கெட்டவர்கள் யாரும் இல்லை. இயேசுவை நம்பி வந்து வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்தவர்கள் யாருமே இல்லை. அவரை பின்பற்றி செல்வ செழிப்பாய் மாறினார்கள். பெர்னார்ட் பிளெஸிங் என்ற ஒருவரை குறித்து நான் அவ்வப்போது பிரசங்கிப்பது உண்டு. ஆப்பிரிக்க கண்டத்தில் பிறந்த ஒருவர், பாலியல் பாவத்தை செய்த ஒரு பெண்ணுக்கு பிறந்தவர், தகப்பன் பெயர் தெரியாதவர், அன்கோமா என்று சொல்லி அவர் சென்னையில் ஒன்று சாட்சி சொன்னார். என்னை எல்லாரும் ஒதுக்கினார்கள், என்னோடு எந்த சிறுபிள்ளை விளையாடாது. ஆனால் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். ஸ்கூலுக்கு போனது கிடையாது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பொழுது படிக்கிற வாய்ப்பு கத்த தந்தார். அவர் பெரிய ஊழியக்காரனை மாற்றப்பட்டார். அவர் சொல்லுகிறார்,
சாப்பாட்டுக்காக நான் ஒரு நாயோடு சேர்ந்து போட்டி போட்டு சாப்பிட்டு இருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு என்னை இயேசு கிறிஸ்து பெரிய செல்வந்தனாய் மாற்றி இருக்கிறார். எத்தனையோ நாட்டு ஜனாதிபதிகளுக்கு அவர் ஞானஸ்தானம் கொடுத்திருக்கிறார். எனக்கு அன்பான தேவஜனமே, பெரும் பெரும் கோடீஸ்வரர்கள், நாட்டு ஜனாதிபதிகள் அவரை விருந்து கிடைக்கிறார்கள். ஏன் தெரியுமா? ஆண்டவராக இயேசுவை பின்பற்றி வந்தால் எப்பேற்பட்டவனுக்கும் கிறிஸ்துவிடத்தில் வாழ்வு உண்டு. இந்த இயேசுவனை வாழ வைப்பார், இந்த இயேசுவனை உயர்த்துவார், இந்த இயேசுவனை ஆசீர்வதிப்பார். நீ பின்பற்றி வர இது ஒரு கடைசி வாய்ப்பு. நீ மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு நித்திய வாழ்க்கைக்குள் பிரவேசிக்க இது ஒரு கடைசி வாய்ப்பு. வாய்ப்பை இழந்து விடாதே. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள தவறி விடாதே. உன்னை இன்றைக்கே ஒப்பு கொடு. என் சத்தத்தை கேட்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். எல்லாரும் இருக்கிற இடங்களை கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஒப்பு கொடுத்த ஆண்டவர் சமூகத்தில் எல்லாம் ஜெபிக்கலாம். கண்களை மூடி. பரிசுத்த பிதாவே, என் சத்தத்தை கேட்ட அன்பு சகோதரர்கள், சகோதரிகள், ஆண்டவரே, கொடுமையான வியாதியிலே பாதிக்கப்பட்டவர்கள், எத்தனையோ மருத்துவரை பார்த்து சுகமில்லையே என்று அழுகிற பிள்ளைகளுக்காக மன்றாடி ஜெபிக்கிறேன். அப்பா, அவர்கள் சுகமடைவார்களாக, சுகத்தை பெற்றுக் கொள்வார்களாக. இந்த சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிற ஒரு கடைசி வாய்ப்பு ஆண்டவரே உம்மிடத்தில் வந்திருக்கிறார்கள். சுகம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவரே, உம்மை பின்பற்றி வருவதற்கு ஒரு கடைசி வாய்ப்பு. எத்தனையோ தெய்வங்களை பின்பற்றி விட்டோம், எத்தனையோ மார்க்கத்தை பின்பற்றினோம். இயேசுவை பின்பற்ற ஒரு கடைசி வாய்ப்பை இன்றைக்கு தந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் அற்புதமாய் ஆசீர்வாதங்களை தருவீராக. தகப்பனே, நம்முடைய பிள்ளைகள் உம்மை பின்பற்றி உம்மால் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இம்மையிலே நூறத்தனையான நன்மைகளை பெறுவார்களாக. எதை இழந்தார்களோ, எந்த சரீர ஆரோக்கியத்தை இழந்தார்களோ, எந்த ஆசீர்வாதங்களை இழந்து இப்பொழுது நிற்கதியாய் நிற்கிறார்களோ அவர்கள் திரும்ப பெறுவார்களாக. இயேசுவின் நாமத்தை நான் ஜெபிக்கிறேன். பிதாவே, மனம் திரும்ப ரட்சிக்கப்பட ஒரு கடைசி வாய்ப்பாக தன்னை யாரெல்லாம் விட்டு கொடுக்கிறார்களோ, தங்கள் பாவங்களை அறிக்கை செய்கிறார்களோ அவர்கள் மீட்பு வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் இரக்கம் செய்திருந்தபடி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த கடைசி வாய்ப்பை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள இனியும் காலத்தை தாழ்த்தாமல் நாளைக்கு பார்த்துக் கொள்ளலாம், அடுத்த ஆண்டு தள்ளிவிடாமல் இன்றைக்கே அனுக்கிரக காலம், இன்றைக்கே ரட்சணிய நாள் என்பதாக இன்றைக்கே மனம் திரும்ப ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் சுகமாக்குவீராக, ரட்சிப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பாவங்களை கழுவி சுத்தப்படுத்துவீராக. ஆண்டவரே, இந்த அரிய வாய்ப்பின் மூலமாய் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்ட எல்லா மக்கள் மீதும் உங்களுடைய ஆசீர்வாதங்களும் கிருபையும் என்னென்னைக்கும் உண்டாயிருப்பதாக என்று சொல்லி உங்க நாமத்தை நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.